வணக்கம். அடானி என்கிற சம்பல் என்கிற ச, மணிப்பூர் என்கிற ம, இந்த 3 வார்த்தைகளுமே மட்டும் கேட்டு இந்த நாட்டு அரசாங்கம் பயந்து போயுள்ளதா? கிடையாது. இந்த நாட்டில் வேலைவாய்ப்பு, விலைவாசி, பெட்ரோல் டீசலின் விலை, எல்பிஜியின் விலை, இந்த நாட்டில் வரக்கூடிய டெவலப்மெண்ட், ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட், இந்த நாட்டில் எந்த லெவல் டாலருக்கு எதிராக பணவீக்கம், பணம் அந்த மதிப்பை இழந்திருக்கிறதோ, இது போன்ற எந்த வார்த்தையாக இருந்தாலும் இந்த நாட்டு அரசாங்கம் பயந்து போயிருக்கிறது. இது போன்ற கேள்விகளை இங்கே கேட்கக்கூடாது. இது போன்ற கேள்விகளுக்கான விளக்கத்தையும் நாங்கள் கொடுக்க மாட்டோம். மாதத்தில் எத்தனை ரயில் ஆக்சிடென்ட் நடக்கிறது, எத்தனை விவசாயிகள் தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள், இது போன்ற வார்த்தைகளை நாங்கள் கேட்க மாட்டோம். ஃப்ரீ பீஸ், தேர்தல் வந்துவிட்டால் 1500 ரூபாய், 2000 ரூபாய், 3000 ரூபாய் என்று ஏலம் விட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆளும் கட்சி, எதிர்கட்சி அனைவருமே. ஃப்ரீ பீஸ் இந்த நாட்டின் புதிய அடையாளமாக மாறிவிட்டது. இந்த ஃப்ரீ பீஸால் நீங்க என்ன இழக்கிறீர்கள்? உங்களுக்கு வேணாலும் அது 1500 ரூபாய் கிடைப்பதாக நீங்க பார்க்கலாம். அப்போ 1500 ரூபாய்க்கு நீங்க இந்த ஓட்டு அதிகாரத்தை வித்து விட்டீர்களா? உங்களுடைய அதிகாரத்திற்கான விலையை இந்த நாட்டு அரசியல் கட்சிகள் நிர்ணயம் செய்து விட்டார்களா? 1500, 2000, 2500, 3000 ரூபாய் ஏலம் விட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்க எந்த பணத்திற்கு, எந்த ஃப்ரீ பீஸிற்கு ஆசைப்பட்டு தன்னுடைய ஓட்டை வித்து வருகிறீர்களோ, எந்த விதமான கேள்வியும் கேட்காமல் இந்த நாட்டையே வித்து வருகிறீர்களோ, அதனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய இழப்பு என்ன? மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், எஜுகேஷன், சுற்றுச்சூழல், டெவலப்மெண்ட், ரோடு, இந்த அனைத்தையுமே உங்களிடமிருந்து பறித்து ஸ்டேட் கவர்மெண்ட், சென்ட்ரல் கவர்மெண்ட், இந்த அரசியல்வாதிகள், அரசியல் கட்சிகள் தனக்கான லாபத்தை மட்டும் தான் பார்த்து வருகிறார்கள். இது போன்ற கான்ட்ராக்ட்களை கொடுத்து அடானி, அம்பானி போன்ற நபர்களை வளர்த்து வருகிறார்கள். இன்னைக்கு நான் எழுப்பக்கூடிய மிக முக்கியமான கேள்வி, ஏன் சம்பலை பற்றி, மணிப்பூரை பற்றி, அடானியை பற்றி பார்லிமெண்டில் விவாதிக்க கூடாது? 2வது நாளான பார்லிமெண்ட் வின்டர் செஷன் மீண்டும் ஒரு முறை ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. அடானியை பற்றி பேசினால் இது ஆன் த ரெக்கார்ட் எடுக்கப்படாது. யார்? இதே சபையில் இருக்கக்கூடிய நபரை பேசுகிறார், ஸ்பீக்கர் பேசுகிறார். அந்த வீடியோவை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன், நீங்க பாருங்கள். எப்படி மல்லிகார்ஜுன் கர்கே அவர்கள் எழுந்து நின்று அடானியை பற்றி பேசணும், அவர் செய்த ஊழலை பற்றி பேசணும் என்கிற அந்த வார்த்தையை பேசிய உடனேயே this is not going to be on the record என்று கூறியிருக்கிறார். நீங்களே பாருங்கள். सर, ये बहुत ही इम्पोर्टेंट मसला है. 267, not on 267. 267. No, that my ruling is over. No, it's a very important, sir. देखिए, No, ये you are questioning ruling sir, of if you suspend today's business, we can explain, because the Adani one second, sir. regarding this bribery case is affecting the entire Nothing country. is on record. And Nothing is going on record. no, entire Nothing country. is going on record. Nothing is going on record. Consistently, Nothing is. Modi ji is supporting him. Nothing is going on record. Nothing is going on record. No, sir. Modi ji is Nothing is supporting him. And दुनिया में List of matters raised with permission. இன்னைக்கு 2வது நாளாக ராஜ்யசபா, லோக்சபா 2 இடத்திலையுமே அடானி, சம்பல், மணிப்பூர் இந்த 3 விஷயத்தை பற்றியுமே பேசுவதற்காக இந்தியா அலைன்ஸை சார்ந்த நபர்கள் அனைவரும் எழுந்து நிற்கும் போது, இல்லை இதை பற்றி இப்ப பேசக்கூடாது, இதை வேறொரு நாள் பேசிக்கொள்ளலாம், அடானி பத்தி நீங்க பேசினீர்கள்னா நாங்க ரெக்கார்டில் எடுத்துக்க மாட்டோம் என்கிற அந்த விஷயத்தை இவர்கள் எடுத்து வைத்திருக்கிறார்கள். இப்போ சம்பல் என்கிற விஷயத்திற்கு வந்து விடலாம். நீங்க அடானி பத்தி பேச மாட்டீர்கள். அடானி என்கிற அந்த நபரை பற்றி ரிப்போர்ட் வெளிவந்த உடனேயே ஒட்டுமொத்த பிஜேபியினர்கள் களத்தில் இறங்கி ஏதோ நாட்டிற்கு எதிராக சதி நடக்கும்படி, பிரைம் மினிஸ்டர் மோடிக்கு எதிராக சதி நடக்கும்படி, இந்த நாட்டு அரசாங்கத்துக்கு எதிராக சதி நடக்கும்படி அதை காப்பாற்றுவதற்காக நீங்க களமிறங்கி இருக்கிறீர்கள். பிஜேபியின் ஐடி விங்கும் அதே வேலையை பார்த்து வருகிறது. சம்பலில் நடந்த சம்பவம், அதுவும் அடானி விஷயத்திலிருந்து உங்களை திசை திருப்புவதற்காக மகாராஷ்டிரா தேர்தலில் நடந்த பல தில்லுமுள்ளுக்களை
மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது, புரிதல் ஏற்படக்கூடாது என்கிற அந்த விஷயத்திலிருந்து திசை திருப்பதற்காக இதை தாண்டி இவர்கள் கொண்டு வரக்கூடிய பல திட்டங்களை மக்கள் கேள்வி கேட்கக்கூடாது என்கிற அந்த காரணத்தால் சம்பல் போன்ற கலவரம் வெளிவருகிறது. இதற்கான காரணம் யார்? இந்த நாட்டு அரசாங்கமா? இந்த நாட்டு நீதிமன்றமா? இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட்டா? அனைவருமே கைகோர்த்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் செய்துதான் வருகிறார்கள். அதாவது மக்களுக்கு எதிராக இவர்கள் செய்யக்கூடிய சதி. இப்போ பல்வேறு நபர்கள் ஒரு பக்கம் இதை ஆதரிப்பார்கள், இன்னொரு பக்கம் எதிர்ப்பார்கள். சம்பலில் என்ன நடந்தது அதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். சம்பல்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மசூதி ஷாஹி மசூதி. இந்த மசூதியை பற்றி நீங்க பார்த்தீர்கள்னா 500 ஆண்டுகளுக்கு முன்பு, அதாவது அக்பர் காலகட்டத்தில் இது கட்டப்பட்டதாக கூறியுள்ளார்கள். இது அங்க இருக்க அவர்கள் போட்ட பெட்டிஷன்ல எழுதப்பட்டிருக்கிறது. இந்த பெட்டிஷன்ல நீங்க பார்த்தீர்கள்னா 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட இந்த மசூதியை 22ஆம் தேதி டிசம்பர் மாதம் 1920ஆம் ஆண்டு 104 வருடத்திற்கு முன்பு இதை அண்டர் செக்ஷன் 3 ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட் ப்ரெசர்வேஷன் ஆக்ட் 1904க்கு கீழே கொண்டு வந்திருக்கிறார்கள். அதாவது இந்த மான்யூமெண்ட் மிக முக்கியமானது. இதை நீங்க ஏன்ஷியன்ட் மான்யூமெண்ட்டாக பார்க்கிறீர்கள். ASI ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா, ஜாமா மஸ்ஜித் as a protected monument of national importance. நான் கூறவில்லை, இதை மத்திய அரசாங்கத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். சரி, யார் இந்த வழக்கை போட்டார்? ஹரிஷ் சங்கர் ஜெயின் என்கிற இந்த வழக்கறிஞர் சம்பல் விவகாரத்தில் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிமன்றத்தில் போய் இந்த மாதிரி இந்த மசூதி இது ஒரு காலகட்டத்தில் கோவிலாக இருந்தது, 500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு கோவிலாக இருந்தது, அதை இடித்து விட்டு இவர்கள் மசூதியை கட்டிவிட்டார்கள். 500 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட அந்த மசூதி, இதே போன்ற கியான்வாபி, இதே போன்ற காஷி விஸ்வநாத், இது போன்ற பல்வேறு மசூதிகளை இன்னைக்கு சேலஞ்ச் செய்வதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்னன்னு நீங்க பார்த்தீர்கள்னா, இது போன்ற கலவரத்தை தூண்டி உங்களை திசை திருப்பது மட்டும்தான். இதற்கு கையாளாக இருக்கக்கூடிய நபர்கள் யார்? 1527 to 28 ஹிந்து பேக் என்கிற ஒரு பாபர் ஆர்மியில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அவர்தான் இந்த கோவிலை இடித்து விட்டு இப்போ அங்கே மசூதி கட்டப்பட்டிருக்கிறது என்கிற இந்த வழக்கை போட்டதற்கு பின்பு இந்த நாட்டு அரசாங்கம் என்ன செய்திருக்க வேண்டும்? இந்தியாவில் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்கிற ஒரு சட்டம் இருக்கிறது 1991ஆம் ஆண்டு. அதாவது இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்ததற்கு பின்பு 1947ஆம் ஆண்டிற்கு பின்பு எந்த கோவிலையுமே, எந்த மசூதியுமே, எந்த கிறிஸ்துவ சர்ச், எந்த குருத்வாராவையுமே நீங்க இடிக்க முடியாது, பெயர் மாற்றம் செய்யக்கூடாது. அப்போ இருந்த அந்த கோவிலை, அப்போ இருந்த அந்த மசூதியை பாதுகாப்பதற்காக இங்கே ஒரு சட்டம் இருக்கிறது, பாபரி மஸ்ஜித். இந்த விஷயத்தை மற்றும் இந்த பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட்ல இருந்து நீக்கி இருக்கிறார்கள். காரணம், இது நீண்ட நாட்களாக ஒரு பிரச்சனை நடந்து கொண்டிருந்தது. இதை மட்டும் நாங்கள் தீர்ப்பு தனியாக சொல்லி விடுகிறோம். இதை தாண்டி எதையுமே இதில் கொண்டு வரக்கூடாது. இந்தியா முழுவதும் இருக்கக்கூடிய மசூதிகளை பாதுகாக்கக்கூடிய வேலையை இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்கிறது. இப்போ இந்த வழக்கு போகும்போது போன வருடம் ஆகஸ்ட் மாதம் 2023ஆம் ஆண்டு ஜஸ்டிஸ் சந்திரசூட் அவர்களுடைய டேபிளுக்கு இந்த வழக்கு வந்தது. உடனடியாக அவர்கள் என்ன செய்தார்? நீங்க சர்வே எடுக்கலாம், அதாவது கியான்வாபி அந்த வழக்கு போகும்போது சர்வே எடுக்கலாம் என்கிற ஒரு உத்தரவை நீங்க கொடுத்தீர்கள். அந்த உத்தரவுக்கு பின்பு எப்படி அங்கே சர்வே நடக்கப்பட்டது? எப்படி அன்னைக்கு சந்திரசூட் அவர்கள் கூறியிருந்தால் இது பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டுக்கு எதிராக இருக்கிறது, இதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது, உடனடியாக நீங்கள் இந்த வழக்கை வாபஸ் வாங்குங்கள் என்று நீங்கள் கூறவில்லை. இப்போ மீண்டும் ஒரு முறை இதே போன்ற ஒரு வழக்கு உத்தரப்பிரதேஷ் நீதிமன்றத்திற்கு முன்பு வரும்போது அதையும் அங்கே இருக்கக்கூடிய நீதிபதியும் உடனடியாக நீங்கள் ஒரு கமிட்டியை ஃபார்ம் செய்து நீங்கள் ஆய்வை நடத்தலாம் என்று கூறியிருக்கிறீர்கள். ஒரு நாள் கூட நீங்கள் பொறுத்துக்கொள்ளவில்லை, அன்னைக்கே நீங்கள் அந்த மசூதியில் போய் ஆய்வை நடத்தியிருக்கிறீர்கள். அதாவது ஒரு சட்டம் இருக்கிறது, இந்த சட்டத்துக்கு எதிராக இந்த சட்டத்தை காப்பாற்றக்கூடிய வேலையை இந்த நாட்டு நீதிமன்றம் செய்திருக்க வேண்டுமோ, அந்த சட்டத்துக்கு எதிராக அதே நீதிமன்றம் ஒரு தீர்ப்பை கொடுக்கிறது.
ஒரு டைரெக்ஷனை கொடுக்கிறது. நவம்பர் 29ஆம் தேதிக்குள் இந்த ரிப்போர்ட் என்னுடைய டேபிளில் வர வேண்டும் என்று நீங்க கூறுகிறீர்கள். அப்போ இந்த சட்டத்தை, இந்த நாட்டு ஜஸ்டிஸ் சிஸ்டத்தை காப்பாற்றக்கூடிய அதே நீதிமன்றம் இன்னைக்கு இந்த நாட்டு ஜஸ்டிஸிற்கே எதிராக இருக்கிறது. இப்போ சிந்தித்து பாருங்கள், 500 ஆண்டுகளுக்கு முன்பு எங்கதான் தவறு நடக்கவில்லை? புத்தர்களை, புத்த மதத்தை சார்ந்த நபர்கள் ஜார்க்கண்ட்ல இருந்து தொடங்கி பீகார் வரை இங்கெல்லாம் இல்லையா? அங்க இருக்கக்கூடிய கோவில்களை நீங்க இடிக்கவில்லையா? பிராமின்ஸ் வர்சஸ் புத்திஸ்ட் என்கிற அந்த கலவரம் இந்தியாவில் நடக்கவில்லையா? அப்போ எத்தனை ஆண்டுகள் வரை இப்ப அவர்கள் இந்த இடத்துல எங்களுடைய பௌத்த ஸ்தூபாஸ் இருந்தது, இங்க எங்களுடைய மோனஸ்ட்ரி இருந்தது, இந்த இடத்தை நீங்க இடிச்சு இந்த இடத்துல மறுபடி பௌத்த மதத்தின் அந்த அடையாளங்களை கொண்டு வர வேண்டும் என்று அவர்கள் வழக்கு போட்டால் நீங்க ஏற்றுக்கொள்வீர்களா? ஹிந்து கத்ரேமே ஹே, ஹிந்து கத்ரேமே. மீண்டும் ஒரு முறை அடுத்த பாபரி மஸ்ஜித்துக்கான பிளாட் போட்டு விட்டது இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில அரசியல் கட்சிகள். காரணம், இவர்கள் கையில் இருக்கக்கூடிய அந்த ஒற்றை ஐடியாலஜி, எஜெண்டா, கலவரத்தை தூண்டுங்கள், இந்த நாட்டில் பிரிவினவாதத்தை விதையுங்கள், ஆளுங்கள். இந்த நாட்டு பிரைம் மினிஸ்டர் நினைத்தால், ஹோம் மினிஸ்டர் நினைத்தால், இந்த நாட்டு சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா நினைத்தால் இது போன்ற கலவரத்தை ஒரு நிமிடத்தில் முடிக்க முடியும். இதற்கு மேல் இது போன்ற எந்த வழக்கு வந்தாலும் அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வழக்கை கொண்டு வரக்கூடிய நபரை உள்ள தூக்கி போட்டுருவோம், அவர்கள் மீது வழக்கு பாயும். ஒரு வார்த்தை நீங்க பேசி பாருங்கள், இதற்கு மேல் எந்த மசூதி, எந்த கோவில், எந்த குருதுவாரா, எந்த சர்ச்சையுமே யாராலையுமே கை கூட வைக்க முடியாது. ஹிந்து கத்ரேமே. சர்ச்சை பார்த்தால் ஹிந்து கத்ரேமே, மசூதியை பார்த்தால் ஹிந்து கத்ரேமே, பௌத்த மத அந்த கோவில்களை பார்த்தால் ஹிந்து கத்ரேமே, குருதுவாராவை பார்த்தால் ஹிந்து கத்ரேமே. இந்த நாட்டில் 80% இந்துக்கள் இருக்கிறார்கள். எப்படி கத்ரேமே? இதே போன்ற ஒரு கதையை தான் ஸ்ரீலங்காவில் கூறினார்கள். பௌத்த மதத்தை நம்பக்கூடிய நபர்கள் ஆபத்தில் இருக்கிறார்கள். அங்க இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்கள், இஸ்லாமியர்கள் அந்த பௌத்த மதத்தை அழிக்க பார்க்கிறார்கள். ஒட்டுமொத்த நாட்டை அழித்து விட்டதற்கு பின்பு அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் ரோட்டில் இறங்கி போராடியதற்கு பின்புதான் அங்க இருக்கக்கூடிய சாசனத்தை பிரட்டி போட முடிந்தது. அதே போன்ற கதையை இந்தியாவிலும் இவர்கள் சோடிக்க தொடங்கிவிட்டார்கள். பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்ட் என்றால் என்ன? 1991ஆம் ஆண்டு ராமர் கோவில் மூவ்மெண்ட் பீக்கில் இருந்தபோது தான் இதை கொண்டு வந்தார்கள். இதை ஜஸ்டிஸ் சந்திரசூட் எப்படி டைல்யூட் செய்து விட்டார் அதையும் நீங்க பாருங்கள். அயோத்தியா accept Ram Mandir. This law was worked to stop demolishing or conversion of any other religion site. அயோத்தியாவை தவிர இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து கோவில், அனைத்து மாஸ்க், அனைத்து குருதுவாரா, அனைத்து சர்ச்சஸ்கள் இதை கன்வெர்ட் செய்வதோ, மாற்றுவதோ, டிமாலிஷ் செய்வதோ இது ஏற்றுக்கொள்ளப்படாது. இதற்கு இந்த லா கொண்டு வரப்பட்டது. காஷி, மதுரா, சம்பல் இது போன்ற எத்தனை வழக்குகளை இந்த பாபரி மஸ்ஜித் வழக்கிற்கு பின்பு, ராமர் கோவில் கட்டியதற்கு பின்பு கொண்டு வந்தார்கள். இந்த ஒட்டுமொத்த விஷயத்தை நீங்க பார்த்தீர்கள்னா, ஆஃப்டர் 1947 எனி ரிலீஜியஸ் சேஞ்ச், வெதர் it is of any other section, any other belief is not permitted. தெளிவாக இந்த சட்டம் எடுத்து காட்டுகிறது. 1947ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 15ஆம் தேதிக்கு பின்பு இந்த நாட்டில் இருக்கக்கூடிய எந்த மதத்தை சார்ந்த இடமாக இருந்தாலும் அதை நீங்க மாற்றவோ, அகற்றவோ, டிமாலிஷ் செய்யவோ கூடாது. This is a very important thing. Any lawsuit, any case about any change in a religious status which bought after 1947 will be bought in future will not be accepted. 1947ஆம் ஆண்டுக்கு பின்பு இது போன்ற எந்த வழக்கை கொண்டு வந்தாலும், எந்த விதமான லா சூட்டை போட்டாலும், இந்த மாதிரி இந்த ரிலீஜியஸ் பிளேஸை மாற்றி இந்த இடத்துல கோவிலை கட்டிருங்க, மசூதியை கட்டிருங்க, குருதுவாராவை கட்டிருங்க, சர்ச்சை கட்டிருங்க, இப்படி எது வந்தாலுமே அது நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடாது. இதுதான் பிளேசஸ் ஆஃப் வர்ஷிப் ஆக்டுடைய. ஆனா என்ன நடக்குது? நீதிமன்றம், நீதிபதி என்ன கூறுகிறார்? நீங்க போய் ஆய்வை நடத்துங்க. ஆய்வை நடத்தினால், ஆய்வில் அங்க உண்மையிலே ஒரு கோவில் இருந்ததாக கூறினார், 500 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த தவறாக இருந்திருந்தால் அப்ப நீங்க எடுத்து கொடுத்துருவீங்களா? அதே மாதிரி தானே பௌத்த மதத்தை சார்ந்த நபர்களும் எடுத்து காட்டுகிறார்கள். ஸ்தூபாஸ் இருந்தது, இங்கே மோனஸ்ட்ரி இருந்தது,
அந்த மானிஸ்ட்ரியை ஸ்தூபாஸ்களை நீங்க இடித்து விட்டு அந்த இடத்துல நீங்க கோயிலை கட்டிட்டீங்கன்னு அவர்களும் அப்படித்தானே கூறுறாங்க. அப்ப அவர்களுக்கெல்லாம் எடுத்து கொடுத்து விடலாமா? பாபரி மஸ்ஜித் வழக்கின் போது இந்த 5 நீதிபதிகள், ஒருத்தர் இன்னைக்கு பிஜேபியின் ராஜ்யசபா எம்பியாக இருக்கிறார், இன்னொரு நபருக்கு 2 பேருக்கு சிஜிஐ பதவி கிடைத்து விட்டது, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா, ஒருத்தர் கவர்னர் ஆகிவிட்டார், இன்னொருத்தருக்கு சேர்பென் பதவி, பெரிய பதவி கிடைச்சிருச்சு. இந்த 5 நபர்களுக்குமே நீங்க பார்த்தீர்கள்னா ஏதோ ஒரு விதத்தில் இந்த நாட்டு அரசாங்கம் பரிசுகளை வழங்கியுள்ளது. பில்லர் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் யார்? எங்கள் போன்ற பத்திரிகையாளர்கள். இந்த நாட்டு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. இந்த நாட்டில் மக்களால் தேர்வு செய்யப்பட்ட லெஜிஸ்லேட்டிவ் அண்ட் இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷன் பில்லர்ஸ்கள் என்ன? லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிக்யூட்டிவ், ஜுடிஷியரி அண்ட் பிரஸ். மீடியா தன்னுடைய வேலையை பார்க்கிறதா? இன்னைக்கு கோதி மீடியாவாக மாறிவிட்டது. எந்த விதமான கேள்வியும் கேட்கவில்லை, அந்த திராணியே இல்லை, தைரியம் இல்லை, வேடிக்கை மட்டும் பார்த்து கொண்டிருக்கிறோம். பணத்தை வாங்கி ஒரு சில அரசியல் கட்சிகளுக்காக ஜிங் சாக் என்று பேசிக் கொண்டிருக்கிறார். இது மீடியாவுடைய வேலையா? ஜுடிஷியரியுடைய வேலை என்ன? சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியாவுடைய வேலை என்ன? அரசாங்கம், மக்களால் தேர்வு செய்யப்பட்ட அந்த அரசாங்கம் சரியாக வேலை பார்க்கிறதா இல்லையா? இந்த நாட்டில் சட்டங்கள் சரியாக வழிநடத்தப்படுகிறதா இல்லையா என்கிற அந்த விஷயத்தை பார்ப்பதற்காக சுப்ரீம் கோர்ட் இருக்கிறது. வேலை பார்க்கிறார்களா? கிடையாது. இந்த மாதிரி வேர்டிக்ஸ்களை கொடுக்கிறார்கள். லெஜிஸ்லேச்சர், அவர்களுடைய வேலை என்ன? சட்டங்களை கொண்டு வருவது, திட்டங்களை கொண்டு வருவது, மக்களுடைய குரலை ஒலிப்பது, மக்களுக்கான வேலையை பார்ப்பது. எம்பி, எம்எல்ஏ இவர்களை நீங்க ஓட்டு போட்டு எதற்காக அசம்பிளிக்கும் பார்லிமெண்ட்டுக்கும் அனுப்புகிறீர்கள்? உங்களுடைய குரல், உங்களுடைய பிரச்சனைகளை அவர்கள் அங்கே தீர்த்து வைப்பார்கள் என்று நடக்கிறதா? கிடையாது. எக்ஸிக்யூட்டிவ், பியூரோக்ரஸியோடைய வேலை என்ன? அங்கிருந்து வரக்கூடிய அந்த சட்டங்களை, அந்த திட்டங்களை மக்களிடம் கொண்டு போய் நேரடியாக சேர்ப்பது, எக்ஸிக்யூட் செய்வது. அவர்கள் செய்கிறார்களா? எங்க திரும்பி பார்த்தாலும் லஞ்சம், எங்க திரும்பி பார்த்தாலும் ஊழல். அதனால்தான் தொடக்கத்திலே கூறினேன், அடானியை பற்றியும் பேசக்கூடாது, மணிப்பூரை பற்றி பேசக்கூடாது, சம்பலை பற்றி பேசக்கூடாது, விலைவாசியை பற்றி பேசக்கூடாது, வேலைவாய்ப்பை பற்றி பேசக்கூடாது, சுற்றுச்சூழலை பற்றி பேசக்கூடாது, டெவலப்மெண்ட்டை பற்றி பேசக்கூடாது, மெடிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பற்றி பேசக்கூடாது, எஜுகேஷனை பற்றி பேசக்கூடாது, இந்த நாட்டு இளைஞர்களுடைய எதிர்காலத்தை பற்றி கூட நீங்க பேசக்கூடாது, பாதுகாப்பை பற்றி பேசக்கூடாது. கேட்டீர்கள்னா இது போன்ற கலவரங்கள் வெடிக்கும், இது போன்ற உங்கள் மீது வழக்குகள் பாயும், உங்களையே தீவிரவாதி போன்று சித்தரித்து விடுவார்கள். இப்போ உத்தரப்பிரதேசத்துடைய புதிய அறிக்கை, யாரெல்லாம் அந்த கலவரத்தில் கலந்து கொண்டார்களோ அவர்களுடைய படத்தை போஸ்டராக ஒட்டி வைத்து அவர்களுடைய வீட்டை எல்லாம் நாங்கள் இடிக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த சட்டத்திற்கு எதிராக யார் இந்த தீர்ப்பை கொடுத்தாரோ அவருக்கு எதிராக நம்ம எந்த விதமான வழக்கையும் போடுவதில்லை. யார் இந்த வழக்கை இந்த நீதிமன்றத்திற்கு எடுத்து சென்றாரோ அந்த நபருக்கு ஏன் நீங்க பாதுகாப்பை கொடுத்து வருகிறீர்கள்? எந்த தீர்ப்பை கேட்ட அடுத்த நிமிடமே இதே அரசாங்கத்துடைய அதிகாரிகள் சம்பலில் போய் அந்த இன்வெஸ்டிகேஷனில் நீங்க இறங்கினீர்கள், அங்க கோவில் இருந்ததா, மசூதி இருந்ததா என்கிற விஷயம் உங்கள்கிட்ட ஒரு சட்டம் இருக்கு. 47க்கு மேல எந்த கோவிலாக இருந்தாலோ குருத்வாராக இருந்தாலோ அதற்கு கீழே என்ன இருந்தது, என்ன எந்த விதமான கேள்விக்கும் நீங்க பதில் கொடுக்க தேவையில்லை. உங்கள் கையில் ஒரு சட்டம் இருக்கு, தூக்கி போடலாம், அங்கே முற்றுப்புள்ளி வைக்கலாம். ஆனால் ஹிந்து கத்ரேமே என்கிற இந்த வார்த்தை, பட்டேங்கே தோ கட்டேங்கே, ஒரு புதிய வார்த்தை. பிரிந்தீர்கள்னா உங்களை வெட்டி விடுவார்கள். உத்தரப்பிரதேசத்தின் சீஃப் மினிஸ்டர் யோகி ஆதித்யநாத்துடைய இந்த வார்த்தை. ஒரு சீஃப் மினிஸ்டர் வாயிலிருந்து வரக்கூடிய இது போன்ற வார்த்தைக்கு பின்பு கூட இந்த நாட்டு மீடியா ஹவுசஸ், இந்த நாட்டு நீதிமன்றம் அமைதியாக இருந்தால் இந்த நாட்டில் டெமோக்ரஸி இருக்கிறதா இல்லையா என்பதை நீங்க உணர்ந்திருக்க முடியும், புரிந்திருக்க முடியும். இன்னைக்கு உத்தரப்பிரதேஷ், நாளைக்கு தமிழ்நாடு, எப்ப வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம். காத்து கொண்டிருப்பீர்களா? அதனால் கேள்விகளை கேளுங்கள். கேள்வி கேட்பது உங்களுடைய அதிகாரம். இந்த நாட்டு கான்ஸ்டியூஷன், இந்த நாட்டில் இருக்கக்கூடிய டெமோக்ரஸி உங்களுக்கு கொடுத்த அந்த அதிகாரம், ஓட்டுரிமை. உங்களுடைய ஓட்டை சில்லறை பணத்திற்கு வைக்காதீர்கள். ஃப்ரீ பீஸ், இலவச ராஷன் கிடைக்கும், இலவசமாக 1500 ரூபாய் 2000 ரூபாய் நாங்கள் கொடுக்க போகிறோம், கிடையாது.
வேலை வாய்ப்பை கொடுங்கள். நாங்கள் வேலை பார்க்குறோம், உழைக்கிறோம், எங்களுக்கு பணத்தை கொடுங்க. விவசாயிகள் உழைக்கட்டும், அவர்களுக்கான சரியான ஊழியத்தை கொடுங்கள். சந்தைக்கு போகும்போது, மண்டியில் போகும்போது அவர்கள் உழைத்த அந்த உழைப்பிற்கான அந்த சரியான வருவாயை கொடுங்கள். போதும். கூலி தொழிலாளர்கள், மன்ரேகா போன்ற ஸ்கீம் எத்தனையோ இடங்களில் நடக்கவில்லை. 13 கோடி ஏழைகள் இந்த மன்ரேகா ஸ்கீமில் இருக்கிறார்கள். எத்தனை பேருக்கு வேலை கிடைக்கிறது? அதிகபட்சம் 3 கோடி நபர்களுக்கு மட்டும்தான் அந்த வேலை வாய்ப்பை கிடைக்கிறது. 100 நாள் திட்டம். அந்த 100 நாள் திட்டம் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஏழைகள் கடைசி நபர் வரை போனால் மட்டும்தான் இந்த நாட்டில் டெவலப்மெண்ட்டை உங்களால் பார்க்க முடியும். ஆனால் அந்த பணத்தை சுரண்டி நீங்கள் இலவச திட்டங்களில் போட்டீர்கள்னா, அந்த பணத்தை சுரண்டி நீங்கள் இலவசமாக நாங்கள் இதை கொடுக்குறோம் அதை கொடுக்குறோம் என்று கூறி வரும்போது அடுத்த நாள் உங்களால் கேள்வி கூட கேட்க முடியும். ஏன்னா நீங்கள் உங்களுடைய ஓட்டை நேரடியாக பணத்தை வாங்கியோ அல்ல அரசாங்கத்திடம் குறுக்கு வழியில் பணத்தை வாங்கியோ வித்து விட்டீர்கள். இதற்கு மேல் நீங்கள் பேசக்கூடாது. உங்களுடைய உரிமையை நீங்கள் வித்து விட்டீர்கள் என்று அரசியல்வாதிகள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.